கீழடி பாதுகாப்பு மற்றும் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழர் உரிமை மாநாடு சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கமும் இந்திய மாணவர் சங்கமும் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தன. தமிழர் உரிமை மாநாட்டில் பேசிய சுதந்திர போராட்ட வீரர் சங்கரையா, கீழடி ஆராய்ச்சி தொய்வின்றி நடக்க வேண்டும் எனவும் இந்தி திணிப்பை ஏற்க முடியாது எனவும் முழங்கினார். கீழடி ஆராய்ச்சி நீடிக்க வேண்டும், இந்தி திணிப்பு கூடாது, இந்தியாவின் அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமை உண்டு, அதேபோல் அந்த மொழிகளும் சம உரிமை பெற்றவை, அவை வாழ வேண்டும். இதற்கிடையில் ஆங்கிலம் ஒரு துணை மொழியாக நீடிக்க வேண்டும் தேவைப்படுவதற்கு. மாநாட்டில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தமிழக அரசு கீழடி அகழ்வாராய்ச்சி விவகாரத்தில் முனைப்பு காட்டவில்லை என குற்றம் சாட்டினார். அவர்கள் 1 ஏக்கர் நிலத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னதை தவிர வேறு எதுவும் இவர்களை இந்த அமர்நாத்தை அந்த ஆய்வாளரை தொடர்ந்து இங்கு நீடிப்பது பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. அவள் நீடிக்க வேண்டும், தொடர்ந்து 130 ஏக்கரிலும் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும், தமிழ்நாட்டுடைய உண்மையான வரலாற்றை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பது நம்முடைய முக்கியமான கோரிக்கை. இதுகுறித்து மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி பேசியபோது, தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத்தை கீழடியில் இருந்து இடமாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்க உள்ளதாக கூறினார். என்னுடைய கோரிக்கை மட்டுமில்லை, பல பேருடைய கோரிக்கை, இதில் ஆர்வம் இருக்கக்கூடிய பல ஆய்வாளர்களுடைய கோரிக்கை, அமர்நாத் தொடர்ந்து இதில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக நான் இதை தொடர்ந்து எழுப்புவேன். இந்நிகழ்வில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மத்திய அரசிடம் கெஞ்சிக் கொண்டிருக்காமல் தமிழக அரசு கீழடி அகழாய்வுக்கு தேவையான நிதியை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனை முழுமையாக தோண்டி அகழாய்வு செய்வதற்கு மத்திய அரசிடம் கெஞ்சிக் கொண்டிருக்காமல் தமிழக அரசே இதற்கென நிதி ஒதுக்கீடு செய்து இங்கே அதற்கான ஆய்வகத்தை அமைத்து வல்லுநர்களை கொண்டு அதை முழுமையாக அகழாய்வு செய்வதற்கு முன்வர வேண்டும். ஒட்டுமொத்தமாக மாநாட்டில் பேசிய தலைவர்கள் அனைவரும் கீழடி தொல்பொருள் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட 565 பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர்.